KK from UK, are you okay? मैं ठीक हूँ ठीक हूँ सही है हाय how are you டேட்ஸ் வேற லெவலில் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சுரேஷ் how's the food very spicy It's lovely. It's lovely. I'm enjoying. அதை வந்து எடிட்டிங்கில் கட் பண்ணிடுங்க அவர் திட்டுறாரு Pa' que él siempre se dé cuenta que aquí perdió esa mujer. ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் லண்டன் தமிழன் இன்னைக்கு வெளியில் பாருங்கள் நம்ம இதுதான் நம்ம யூகே வெதர் முக்கால்வாசி இப்படி மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும் சம்மர்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி இப்படியே பெஞ்சிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஊட்டி வெதர் மாதிரி இருக்கும் ரொம்ப குளிர்லாம் இல்லை பட் நல்லாயிருக்கும் ஃபைன் இன்றைக்கி எதுக்கு திருப்பி அன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்து நான் நோம்பு இருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்க இப்போ வந்து அஃப்தாரி பார்ட்டி அப்படிம்பாங்க ஸோ நைட்டு வந்து நோம்பு திறக்கும்போது அஃப்தார் அப்படிம்பாங்களே இஃப்தார்னு ஸ்பெல் பண்ணுவோம் பட் அஃப்தார் ஸோ அந்த அஃப்தாரி பார்ட்டி வந்து என்னோட ஆஃபீஸில் என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோட கொண்டாடினது தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன் வாங்க உள்ளார போய் பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் லண்டன் தமிழன் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் பார்ட்டி அஃப்தாரி பார்ட்டி ஸோ எங்கள் பாஸ் கூப்பிட்டுருக்காரு ஸோ எல்லா சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க இங்கே கிராந்தியன் மணி 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 நம்ம ஊர் பேர் தமிழ் பேர் தமிழ் மணி பேர் அவன் தமிழ் சூப்பர் KK from UK, are you okay? கேகே ஃப்ரம் யூகே ஓகே வாட் ரைட் சூப்பர் இது நம்ம சுதீர் பாய் வந்திருக்காரு நம்மளோட பெரிய தலை வணக்கம் சொல்லிடுங்க ரியாஸ் ராஜு ராஜு பாய் ஸோ எல்லாருமே வந்து ஃபுல்லாக இங்கே இது பார்ட்டிக்கு வந்திருக்காங்க ஸோ எல்லாம் போயிட்டுருக்கு இவங்க இனா பாஜி ஹாய் நிசா யா आलिया आलिया भट्ट लाइक आलिया oh that's आलिया आलिया भट्ट का नाम है ना now we never forget ஸோ என்ன இது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா நான் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்தீங்க என்கிட்ட இந்த மாதிரி வந்து என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க சார்னு எல்லாருமே கேட்குறது என்ன உங்களோட ஜாப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ நம்ம ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு நம்ம ஹிந்தி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 3 இதுலேயும் வந்து படங்கள் எடுக்க போகிறோம் இப்போ அது மட்டும் இல்லை பிரிட்டிஷ் ஃபிலிம் ஸ்கூல் பிரிட்டிஷ் ஃபிலிம் ஹப் அப்படின்னு ரெண்டு சைட்ஸும் ஆரம்பிக்கிறோம் ஸோ இங்கே வந்து ஆக்டிங் சம்மந்தமாக என்னென்ன ஃபிலிம் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அதுக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் எல்லாமே நம்மள்கிட்ட வரப்போகுது அதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன்ஸ் இது சைட்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது அதுவும் வந்து சீக்கிரம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் கூடிய சீக்கிரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சென்னை வர வேண்டியது நம்ம காஸ்டிங் பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து படம்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸோ காஸ்டிங் வரதாக இருந்தது ஆனால் இப்போது ஊரில் நிலமை சரியில்லை அதனால் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் 1-2 மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ இதான் நம்மளோட விசிட்டிங் கார்டு இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா மியூசிக் ஹைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் லேபிள் கூட ஆரம்பிக்கிறோம் அதில் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு நம்ம ஊரில் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் யார் வந்து பாட்டு செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் கொடுக்க போகிறோம் சரி அன்னைக்கு வந்து என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க Esa chica quiere selfie, ella quiere ver. Pa' que él siempre se dé cuenta que aquí perdió esa mujer. Lo que quiere es enloquecer, ser la mujer que él quería ver. Esa chica quiere selfie, que yo parezca en él. Como que ella quiere disfrutar. Hi. I don't know if I should use a pistol or AK-47. ஸோ அதுக்கு ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுதான் லிஸ்ட் பாருங்க இதான் லிஸ்ட்டு ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இது ஹேண்ட் ரைட்டிங் கோழி இருக்கிற மாதிரி இருக்கேன் அது ஹேண்ட் ரைட்டிங் தான் நான் சொல்கிறேன் டோட்டலாக 22 ஐட்டம் இருந்தது அதை ஃபுல்லாக படித்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் சனா தால் அது சனா சாட்டு பிளாக் சனா சாட்டு அப்புறம் வந்து ஃப்ரூட் சாலடு அப்புறம் தஹி பால் அப்புறம் வந்து தஹி பல்லே அப்படிம்பாங்க அப்புறம் ஸ்பினச் பக்கோடா அப்புறம் பேபிகார்ன் பக்கோடா அப்புறம் ஆபர்ஜின் கத்திரிக்காய் பக்கோடா அப்புறம் சில்லி பக்கோடா அப்புறம் சமோசா வெஜ்ஜு பெருசு சின்னது அப்புறம் சிக்கன் சமோசா அப்புறம் ஸ்ப்ரிங் ரோலு இதெல்லாம் ஸ்டார்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு உள்ளார போகும்போது அப்புறமா உள்ளார போக சிக்கன் ஷீஷ் கபாப்
மசாலா ஃபிஷ்ஷு, லேம் சாப்ஸு, சிக்கன் விங்ஸு, சிக்கன் டீக்கா இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் மெயின்ஸ் போனீங்கன்னா ஆப்கானி சிக்கன் கராய், அப்புறம் லேம் பிலாவ், அப்புறம் வந்து நானு, தர்கா தால், அப்புறம் இதில் ஸ்வீட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கீரு, அப்புறம் மிட்டாய், அப்புறம் வந்து பக்லாவா இதெல்லாம் பண்ணாங்க. கடைசியாக இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் லைட்டாக வயிறை கொஞ்சம் இது பண்ணணுன்னா கிளியர் பண்ணணுன்னா கார்டமம் டீ, அப்புறம் ஏலக்காய் டீ, காஃபி, அப்புறம் வந்து ஸ்வீட் ஆல்மண்ட்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் ரூஅப்ஸா இது வந்து இந்த ட்ரிங்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே தான் நாங்கள் அன்னைக்கு சாப்பிட்ட ஐட்டங்கள். ஹவுஸ் த ஃபுட்? வெரி ஸ்பைசி. How's the food? Good. How's the food? Huh? You're struggling, is it? Oh, you are. Oh, okay, fine. खाना कैसा है? बहुत. Oh, सही. Do you like the food? Good. Oh, cheers. How's the food, bro? Amazing. You haven't started yet, is it? I'll start round 2. Round 2. Haji bhai, how's the food? Good? Good? I'm enjoying the most, yeah. Is it? Okay, lovely. Good. What's the best? Everything, pakoras, fish, Okay. chicken tikka, Okay. fruit, what do you call it? Fruit salad. Fruit salad and a fruit chaat, one of the chickpeas. Oh, Everything is good. All good. Okay. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? Enjoying, bro. என்னது? Fish. Super. I'm with the starters at the moment. Hi, Hakeem. How's the food, Hakeem? It's lovely. Is it lovely? I'm enjoying it. Which one do you like? What's the best? Can you point it? I Which can one? tell you, I love the lamb. Lamb. Okay. I love the wings. Wings. He You wants like the more wings. I've more got to wings? go and Yeah. get more Okay. wings. Okay. That's it. So I'm just tasting. Oh, lovely. You like it, right? That's good. You. How's the food? All good? Oh, yeah. It's Lovely. All right. Sure. Thank you. ஸோ அஃப்சாரி இப்போ நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி சொன்ன மாதிரி ஈவினிங் இந்த ஊரில் 8-8:30 அப்புறம் தான் 8:30 மேலே தான் இருக்கும். ஸோ இந்த பார்ட்டி வந்து 8:30 மேலே தான் நடந்தது. ஸோ 8:30லேருந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஒரு 1 hour 2 hours சாப்பிட்டோம். ஸோ இது அஃப்தாரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த லேம் கபாப் இன்றைக்கி நம்ம ரொம்ப சாப்பிடல. ஸோ ஃபுல் டே சாப்பிட்டுருக்கோம். எல்லாமே அமிர்தமாக இருக்குது. வீட்டில் பண்ண சமோசா வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. மட்டன் நம்ம அதே ஹோட்டல்லேருந்து வந்திருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஸ்பைஸ் வில்லேஜில் சாப்பிட்டோம்ல அதே மாதிரி மட்டன் சாப்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. கேமரா நடுவில் கேமரா வேணால் சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வந்து மட்டன் புலாவ். எப்படின்னா அந்த மட்டன் இருக்குல்ல, மட்டனை வந்து வேக வைக்கும் போது அதில் வர தண்ணியை வந்து இந்த ரைஸில் போட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. வேறு லெவலில் இருக்கும். இதுவரை சாப்பிட்டது எல்லாமே அமேசிங்காக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. சிக்கன்லாம் வச்ச மட்டன்லாம் சரியாக வந்திருக்கு. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல பாய் வீட்டு பிரியாணி, பாய் வீட்டு இது என்ன சொல்கிறது மீட் ப்ரிப்பரேஷன் வேறு லெவல். அதுவும் அஃப்தாரி டைமில் அவங்க வீட்டில் சாப்பிட்றது சான்ஸே இல்லை. சிக்கன் விங்ஸு அமிர்தமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹோல் டே நான் சாப்பிடல. திருப்பி இன்றைக்கி நைட்டு சாப்பாடுன்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து கல்யாணம்லாம் இருந்ததுன்னா 2 நாளைக்கு சாப்பிட மாட்டோம்ல அந்த மாதிரி. ஸோ சிக்கனை பாருங்கள், சிக்கனும் வேறு லெவலில் இருக்குது. கடாய் சிக்கன்பாங்க. கடாய் சிக்கன் அந்த பாகிஸ்தானி டிஷ்ஷு. அமிர்தமாக இருக்குது. சான்ஸே இல்லை. அஃப்தாரி டின்னர் சாப்பிட்டோம். எல்லாமே அமோகமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். சான்ஸே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சிட்டு அவங்க வீட்டில் போய் சாப்பிடுங்க. இது வேறு லெவலுங்க. சான்ஸே இல்லை. ஸோ அந்த ஆஃபீஸில் நாங்கள் வந்து இப்போது பண்ண ஒரு பார்ட்டி, இது அஃப்தாரி பார்ட்டி. இதுக்கு லான்ச் பார்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து அதுவும் சென்னையிலேருந்து யார் படம் எடுக்க வந்தாலும் நாங்கள் இருக்கோம் இங்கே. ஃபுல் சப்போர்ட் எண்ட் டு எண்ட் கொடுப்போம். ஸோ ரெடியாக இருங்க. ஸோ நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய நியூஸ் வரப்போகுது. வெயிட் பண்ணிகிட்டே இருக்குங்க. இப்போ நாங்கள் வெயிட்டிங் கேமில் இருக்கோம். கூடிய சீக்கிரம் சொல்லுவோம். யூகேயில் இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் 17க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆக போகுது.
இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் வராதிங்க. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் 6 மாதம் வீட்டுக்குள்ளாரே இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் வெளில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்குன்னா வீட்டுக்குள்ளாரே இருங்க. இது கவர்மெண்ட் ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, see you in the next episode. Bye bye.